வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்மளுடைய தினசரி வழக்கங்கள், டெய்லி ரொட்டீன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம தினமும் செய்ற சில விஷயங்கள், எல்லாருக்கும் ரொம்ப காமனான சில விஷயங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும். இந்த வீடியோல ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 70 சென்டென்சஸ் சொல்லியிருக்கோம். இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோட எண்ட்ல இப்போ நீங்க வந்து ஒரு சின்னதா நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய டெய்லி ரொட்டீன நீங்க கம்பைன்டா காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் தினமும் நீங்க வழக்கமா செய்ற விஷயங்கள எல்லாம் கம்பைன்டா ஒரு சின்னதா ஒரு பேசி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னலாம் செய்வோம் அப்படின்றதுக்கு எப்படிலாம் சொல்லலாம்? அதையெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்த்துட்டே வரலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே செய்ற விஷயங்கள, ரெகுலரா செய்ற விஷயங்கள, ரிப்பீட்டடா செய்ற விஷயங்கள நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். நம்ம இப்பதான் ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டோம். நம்மளுடைய ஹேபிட்ஸ் பத்தி பேசுறதுக்கு எந்த டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹேபிட்ஸ்ன்றது நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்ணோம். ஃபியூச்சர் டென்ஸ யூஸ் பண்ணோம். பிரசன்ட் கன்டினியூஸ யூஸ் பண்ணோம். பட் இந்த டெய்லி ரொட்டீன்ஸ்க்கு நம்ம வெறுமனே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். பொதுவாவே பிகினர்ஸ்க்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ எங்க யூஸ் பண்றதுன்றதுல நெறைய குழப்பம் இருக்கு. நம்ம ரொம்ப கேஷுவலா ஃபியூச்சர் டென்ஸ யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். பட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ நம்மளுடைய ஸ்பீச்ல அவ்வளோ வரவே வராது. சாதாரணமா பேசுறவங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்றதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அத நீங்க வந்து அவாய்ட் பண்ணி, இது எப்படி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுடைய ஃப்ளூயன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்பவுமே நடக்கிற விஷயங்கள நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்றப்போ, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது நம்மளுடைய வழக்கமான ஸ்ட்ரக்சர். இதுல நம்ம வந்து வெறுமனே சப்ஜெக்ட் அண்ட் பேசிக் வெர்ப் இதுல மட்டும் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். மத்ததெல்லாம் நீங்க வழக்கம் போல அப்படியே வேர்ட்ஸ சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வந்ததானா, பக்கத்துல அப்படியே பேசிக் வெர்ப் என்னவோ அத நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஒரு ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா, இல்ல நாய், பூனை இந்த மாரியான விஷயங்கள். இட் அப்படி இருந்ததானா, ஏதாவது ஒரு சிங்குலர் நவுனா வெறுமனே மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிங்குலர் நவுன். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொன்னா அப்ப கிடையாது. ஒரே ஒருத்தவங்கள பத்தி, ஒரு நாய், ஒரு பூனை, ஒரே ஒரு மனிதர். இந்த மாரி நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணி பேசுறப்போ, நம்ம வேர்போட எஸ் சேர்த்துக்கணும் ஜென்ரலா. அந்த வேர்போடைய கடைசி எழுத்து ஓ, எஸ்ஹெச், சிஹெச், எஸ், எக்ஸ், இசட் இந்த மாரிலாம் இருந்ததானா, அப்ப இந்த வேர்போட இஎஸ் சேர்த்துக்கணும். இது மட்டும் தான் ரூல். வேற எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ பத்தி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல கூட டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துல இது தேவைப்படுங்கிறதுனால நம்ம இத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலையில பண்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம எப்ப எந்திரிப்போம்? அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளுடைய டேவ. ஸோ கண்ணு முழிக்கிறத நம்ம வேக் அப்ன்னு சொல்லுவோம். பெட்ட விட்டு எந்திரிக்கிறத கெட் அப்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறது நான் எத்தன மணிக்கு எந்திரிப்பேன்? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் வந்து ஐ வேக் அப் அட் 6 ஏஎம். ஐ வேக் அப் அட் 6 ஏஎம். இப்ப வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணு முழிச்சுருவாங்க. ஆனாலும் பெட்ட விட்டு எந்திரிக்க மனசு வராது. கொஞ்சம் லேட்டா தான் நான் எந்திரிப்பேன். கண்ணு முழிச்சுருவேன். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பெட்ட விட்டு எந்திரிச்சுப்பேன். அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, ஐ வேக் அப் அட் 6 ஏஎம். பட் ஐ கெட் அப் ஒன்லி 10 to 15 மினிட்ஸ் லேட்டர். பட் ஐ கெட் அப் ஒன்லி 10 to 15 மினிட்ஸ் லேட்டர். இல்ல ஐ கெட் அப் ஒன்லி 10 மினிட்ஸ் லேட்டர். ஹால்ஃப் அன் ஹவர் லேட்டர். இந்த மாரி நம்ம ஏதாவது சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, யூசுவலா நான் வந்து 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுருவேன். பட் ஒரு 2, 3 தடவ ஸ்னூஸ் பண்ணிட்டு ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த்தியா. ஜெனரலி ஐ செட் மை அலார்ம் ஃபார் 5:30 ஏஎம். ஐ ஸ்னூஸ் த அலார்ம் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அண்ட் ஃபைனலி வேக் அப் அட் 6 ஏஎம். இத நீங்க இன்னும் கூட ஷார்ட்டா சொல்றதானாலும் பிகினரா இருந்தா சொல்லலாம். ஐ ஸ்னூஸ் த அலார்ம் ட்வைஸ் அண்ட் வேக் அப் அட் 6 ஏஎம். இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். இன்னும் சில பேர் வந்து மார்னிங் பெர்சன் சொல்லுவாங்க. மார்னிங் பெர்சன்னா காலையில சீக்கிரம் எந்திரிச்சுறவங்கள மார்னிங் பெர்சன் சொல்லுவாங்க. நைட் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சுட்டு இருக்கவங்கள நைட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஐ எம் அ மார்னிங் பெர்சன். ஐ கெட் அப் அட் 5 ஏஎம். 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சுருவேன். அப்படி சொல்லலாம். ஐ எம் அ நைட் ஆல். ஐ ஸ்லீப் வெரி லேட் அண்ட் கெட் அப் ஒன்லி அரவுண்ட் 9 ஏஎம். நைட் ரொம்ப லேட்டா தூங்கிட்டு காலைல 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஐ எம் அ நைட் ஆல். I sleep very late and get up early around 9 AM. ஸோ வேக் அப்ல வச்சே நம்ம எவ்வளோ சொல்றோம் பார்த்துக்கோங்க. எல்லா விதமான பாசிபிலிட்டீஸும் ஓரளவு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னும் சில பேர் வந்து நான் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா இருக்கிறப்ப நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவேன். அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்கள வந்து ஒரு 7 மணி போல எழுப்பி விடுவேன். அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எந்திரிக்கிறத நம்ம வேக் அப்ன்னு சொல்றோம் பார்த்துக்கோங்க. அடுத்தவங்கள எழுப்பி விடுறப்போ இந்த வேக் அப்ப பிரிச்சு யார எழுப்பி விடுறோமோ அவங்கள இடையில கொண்டு வரணும். இப்ப என்னோட குழந்தைங்கன்றப்போ வேக் மை சில்ட்ரன் அப் அட் 7 ஏஎம். ஐ யூசுவலி வேக்
a.m. and wake my children up at 7 a.m. இல்ல நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா எங்க அம்மா சீக்கிரம் எந்திரிச்சுருவாங்க. என்ன ஒரு 6 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அப்படி சொல்லணும்னா அப்படியே அத மாத்திக்க போறோம். சோ இந்த இடத்துக்காக தான் நம்ம வந்து ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப மை மாம் அப்படிங்கிறப்போ ஷி ஒரு சிங்குலர் பெர்சன் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வேக்கோட எஸ் சேர்த்து வேக்ஸ் அப் அப்படி சொல்லணும். சோ மை மாம் வேக்ஸ் அப் அட் 5 a.m. ஷி வேக்ஸ் மீ அப் அட் about 6 a.m. at about அப்படிங்கிறப்ப ஒரு 6 மணி வாக்குல அப்படின்னு சொல்றதுக்கு. She wakes me up at about 6 a.m. இன்னும் ஒரு 6 மணி வாக்குல எழுப்புவாங்க. ஸோ வேக்கப் வச்சு நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன செய்வோம்? அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். பிரஷ் பண்ணுவோம், காஃபி ஏதாவது குடிப்போம். ஐ பிரஷ் மை டீத், ஐ ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி. சில பேர் வந்து நாயை வெளியில கூட்டிட்டு போவாங்க. ஸோ நான் வாக்கிங் போவேன்னு சொல்லுவோம். ஐ கோ ஃபார் அ வாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நாய், குழந்தைங்களை இதெல்லாம் நடத்தி கூட்டிட்டு போறத ஐ வாக் மை டாக், ஐ வாக் மை டாக். இப்ப நம்மளுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக என்னெல்லாம் பண்ணுவோம்? நான் வாக்கிங் போவேன், யோகா பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஜாகிங் போவேன், ரன்னிங் போவேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லுவோம் இல்லையா? ஐ கோ ஃபார் அ வாக், ஐ டூ மை யோகா, இல்லைன்னா ஐ டூ எக்ஸசைசஸ் டு ஸ்டே ஃபிட், ஐ ஆல்வேஸ் கோ ரன்னிங் இன் த மார்னிங். இல்லைன்னா இப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் பார்த்துக்கோங்க. நான் எப்பவுமே பண்ணுவேன், யூஷுவலா பண்ணுவேன், ஜென்ரலா பண்ணுவேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் ஆல்வேஸ், யூஷுவலி, ஜென்ரலி, இந்த மாதிரி ஆஃபன், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே நான் வந்து ரன்னிங் போவேன். ஐ ஆல்வேஸ் கோ ரன்னிங் இன் த மார்னிங், இல்ல ஐ ஆல்வேஸ் கோ ஜாகிங் இன் த மார்னிங். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இல்ல மொபைல்ல இமெயில் செக் பண்றது, சோஷியல் மீடியா செக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஜென்ரலா பண்றோம். So I read newspaper, I check my emails, I check my social media, I check my Facebook. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம குளிப்போம். ஸோ இந்த மாதிரி குளிக்கிறது அப்படிங்கிறப்போ ஐ டேக் அ ஷவர் சொல்லலாம், ஐ ஹாவ் மை ஷவர்னு சொல்லலாம், ஐ டேக் பாத்ன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். பட் ஐ பாத்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ பாத்ன்றது ஒரு நவுன். ஸோ அதனால பேத் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ பேத் அப்படின்ற வேர்பு வந்து அடுத்தவங்களை குளிப்பாட்டுறது. இப்போ நம்ம நாயை குளிப்பாட்டுறோம், இல்லை குழந்தைய குளிப்பாட்டுறோம், அந்த மாதிரி சொல்றப்போ பேத்ன்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ பேத் மை பேபி, ஐ பேத் மை டாக், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஐ யூஷுவலி வாஷ் மை ஹேர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அ வீக். நான் எப்பவுமே ஒரு 2 வாரத்துல 2 நாள் தலை குளிப்பேன், இல்லை ஒன்ஸ் அ வீக் நான் தலை குளிப்பேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து தலை பின்னிக்கிறது, மேக்கப் போட்டுக்கிறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது. ஸோ இது வந்து தலை பின்றது அப்படின்னா சும்மா வெறுமனே வாரிக்கிறது அப்படின்னா ஐ டூ மை ஹேர், ஐ பிரஷ் மை ஹேர், ஐ கோம் மை ஹேர், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்ப தலை பின்னிக்கிறது அப்படின்னா ஐ பிரைட் மை ஹேர் அப்படி சொல்லுவோம். மேக்கப் போட்டுக்கிறதுங்கிறப்ப ஐ டூ மை மேக்கப் சொல்லலாம், இல்லை புட் ஆன் மை மேக்கப் சொல்லலாம். அடுத்து நான் ரெடி ஆயிடுவேன், ஐ கெட் ரெடி, இல்லை ஐ கெட் ட்ரெஸ்ட், ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு. அடுத்தது சமைக்கிறதா இருந்தா ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை லஞ்ச் எடுத்துட்டு போகணும் அதையும் நான் செய்வேன் அப்படின்னா ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், இந்த மாதிரி சொல்லுவோம். பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அப்படின்றப்போ நம்ம ஐக்கு பதிலாக வி யூஸ் பண்றோம். ஸோ வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 5 AM, வி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM, இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம். அதே மாதிரி நாங்க எப்பவும் வழக்கமா ஒரு இட்லி தோசை இருக்கும், அதான் நாங்க சாப்பிடுவோம். அப்படி சொல்றதா இருந்தா டிப்பிக்கலா வழக்கமா போனா என்ன இட்லி தான் இருக்கும், இல்ல தோசை தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடியதா இதுதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம வந்து டிப்பிக்கலி அது யூஸ் பண்ணுவோம். ஸோ வி டிப்பிக்கலி ஹாவ் ஐதர் இட்லி ஆர் தோசை ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது அம்மாவா இருந்தா, சமைக்கிறவங்களா இருந்தா அவங்க வந்து பாத்திரத்தை எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு தான் கிளம்புவாங்க, இல்ல எடுத்து ஒதுங்க வைப்பாங்க இல்லையா? ஸோ ஐ புட் த டிஷஸ் அவே அப்படின்னா இருந்து அங்கங்க சாப்பிட்டு பாத்திரங்கள், தட்டு, டம்ளர் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல சிங்க்ல வைக்கிறது. ஸோ ஐ புட் த டிஷஸ் அவே. இப்போ அடுத்து நம்ம ஆஃபீஸ் கிளம்புறோம் அப்படின்னா எப்படி எல்லாம் ஆஃபீஸ்க்கு போகலாம்? நான் வந்து ஐ ரைட் டு த ஆஃபீஸ், ஐ ரைட் டு மை ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஐ பைக் டு மை ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பைக்குன்றது நம்ம டினாமினல் வேர்புன்னு பார்த்தோம் இல்லையா? எதை நம்ம யூஸ் பண்றோமோ அதையே வேர்பா யூஸ் பண்றோம். ஸோ ஐ பைக் டு மை ஆஃபீஸ் சொல்லலாம். இல்லை பசங்க ஸ்கூல் போவாங்க சைக்கிள்ல, ஐ சைக்கிள் டு ஸ்கூல், ஐ வாக் டு ஸ்கூல், ஐ கோ ஆன் ஃபுட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். நடந்து போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு. இல்ல ஒரு பஸ் பிடிச்சி தான் நான் ஆஃபீஸ் போவேன், ஐ டேக் அ பஸ் டு த ஆஃபீஸ், ஐ டேக் அ டாக்ஸி டு த ஆஃபீஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 8:30 மணி போல போவேன் அப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ கோ டு த பஸ் ஸ்டாப் அரௌண்ட் 8:30 AM. இப்போ வந்து பெரும்பாலான நாள் ஓடி போய் தான் நான் பஸ்ஸை பிடிக்க வேண்டியிருக்கும், லேட் ஆகிடும், நான் ஓடி போய் தான் பஸ்ஸை பிடிக்கணும். மோஸ்ட்லி ஐ ஹாவ் டு ரன் டு கேட்ச் மை ரெகுலர் பஸ். ஸோ பார்த்தீங்களான்னா நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ பார்த்தா பெரும்பாலான நாள் நான் வந்து ஓடி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
So mostly I have to run to catch my regular bus. இன்னும் சின்ன குழந்தைங்க அப்போ வந்து அப்பா கொண்டு போய் விடுவார் அப்படின்னா டேக்ஸ் மீ டு ஸ்கூல் ஆன் ஹிஸ் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூஸ்வலா வந்து நிறைய பேர் வந்து இப்படி கூட சொல்லுவாங்க, மை டேட் ரைட்ஸ் மீ டு ஸ்கூல் அப்படி கூட சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் அதை வந்து அப்செக்ட் பண்றாங்க. ரைடுனா ஒன்ன ஓட்டிட்டு போறாங்க, குதிரை சவாரி செய்யற மாதிரி உண்மையில உட்காந்து போற மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம இப்படியும் சொல்லலாம். ஸோ மை டேட் டேக்ஸ் மீ டு ஸ்கூல் ஆன் ஹிஸ் பைக் இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா மை டேட் ஹி அப்படின்னு வர்றதுனால நம்ம வந்து வேர்போட எஸ் சேர்த்துருக்கோம். அடுத்தது இப்போ ஈவினிங். இப்போ நம்ம ஆஃபீஸ் போனதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுவோன்றது, இப்போ வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். ஸ்கூல் சில்ட்ரனா இருந்தா அவங்களுடைய ரொட்டீன் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல ஜென்ரலான மோஸ்டா காமனா இருக்க மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட டெய்லி ரொட்டீன், ஒரு ஆஃபீஸ்ல இருக்கவங்களோட டெய்லி ரொட்டீன் பத்தி நம்ம தனியா கூட இன்னொரு வீடியோல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஈவினிங் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஈவினிங் நம்ம வழக்கமா என்னெல்லாம் பண்ணுவோம்? ஸோ இப்போ நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வர்றப்பவே நான் வந்து கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். ஐ பை கிராசரிஸ் ஆஃப்டர் ஒர்க் அப்படி சொல்லலாம். ஐ பை வெஜிடபிள்ஸ் ஆன் த வே. இப்படி வர்றப்பவே வந்து வெஜிடபிள்ஸ் அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன். ஃப்ரைடேனா அப்படியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன். ஸோ ஐ கோ டு த டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். ஸோ ஒரு வழியா நான் வந்து ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு திரும்புவேன். இதை தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ 3 விதமா சொல்லியிருக்கோம் பாருங்க. ஐ ரிட்டர்ன் ஹோம் அட் 6 PM, இல்லைன்னா ஐ அரைவ் அட் 6 PM, இல்லைன்னா ஐ கெட் ஹோம் ஃப்ரம் ஒர்க் அட் 6 PM. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் ஒர்க் இல்லை அப்படின்னா டிவி பார்ப்பேன், சீரீஸ் எல்லாம் பார்ப்பேன், யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன், வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போவேன், அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ ஐ வாட்ச் டிவி, ஐ வாட்ச் டிவி சீரீஸ், இல்லைன்னா ஐ வாட்ச் மை ஃபேவரட் சீரீஸ், ஐ பிளே வீடியோ கேம்ஸ், ஐ வாட்ச் யூடியூப் வீடியோஸ், ஐ கோ டு செஸ் கிளாஸ், ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ், I write my assignments, I study for my class test. ஸோ என்னோட டெஸ்ட்டுக்காக நான் படிப்பேன், எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல, இல்லை ஒர்க் பண்ணிட்டு வந்த லேடிஸா இருக்க பட்சத்துல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் டின்னர் செய்யணும் அப்படின்னா ஐ மேக் டின்னர் அப்படி சொல்லலாம். ஒரு 8 மணி போல நாங்கள் எல்லாரும் டின்னர் சாப்பிடுவோம். ஸோ we eat our dinner at about 8 PM. We eat dinner at about 8 PM. எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா டிஷ்ஷஸ்லாம் எல்லாம் பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு கிச்சனை கிளீன் பண்ணுவேன். After dinner, I wash the dishes and clean the kitchen. I wash the dishes சொல்லலாம், அல்ல I do the dishes கூட சொல்லலாம், பாத்திரம் கழுவுறதுக்கு. So after dinner, I wash the dishes and clean the kitchen. அடுத்தது தூங்க போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். I watch some of my favorite series before bed. சில பேர்லாம் நம்ம வந்து இன்டர்நெட்ல நம்ம வந்து நம்மளுடைய நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான இதுல நம்ம வந்து ஒரு சீரீஸ்லாம் பார்ப்போம். So I watch some of my favorite series before bed. இப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்வோம்? என்னோட போனை முதல்ல நான் எட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார்ஜ் போடுவேன்னு சொல்லுவோம், சைலண்ட் மோட்ல போடுவேன், வைப்ரேஷன்ல போடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ புட் மை ஃபோன் அவே. முதல்ல ஃபோனை எடுத்து ஒரு பக்கத்துல வச்சுட்டு படக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் எட்டி வச்சிருவேன். ஐ புட் மை ஃபோன் அவே. இல்லைன்னா ஐ புட் மை ஃபோன் ஆன் த சார்ஜர், இல்லைன்னா ஐ புட் மை ஃபோன் ஆன் சார்ஜ் அப்படி கூட சொல்லலாம். ஐ புட் மை ஃபோன் ஆன் சைலண்ட். இது வந்து சைலன்ஸா சைலண்டா அப்படின்னு தோணும். இந்த இடத்துல ஆன் பக்கத்துல நம்ம சைலண்ட். அதே மாதிரி ஐ புட் மை ஃபோன் ஆன் வைப்ரேட், அதான் வைப்ரேஷன் மோடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் லாக் எல்லாம் கரெக்டா இருக்கா, கதவெல்லாம் சாத்திருக்கா, விண்டோலாம் சாத்திருக்கான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்குவேன். ஐ செக் த லாக்ஸ் பிஃபோர் கோயிங் டு பெட். அடுத்த நாள் எந்திரிக்கணும் இல்லையா திரும்பவும். ஸோ ஐ செட் த அலார்ம். நீங்க வந்து டைம் கூட சொல்லலாம். ஐ செட் த அலார்ம் ஃபார் 5:30 AM. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன் மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவோம்? வழக்கமா அதையும் எப்பவுமே திரும்ப திரும்ப பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதா இருந்தா வீக்கெண்ட்னா நாங்க கண்டிப்பா பீச் போவோம், இல்லைன்னா சண்டேஸ்ல மூவிஸ் பார்ப்போம். அப்புறம் வந்து வாரத்துல 1 நாள் 2 நாள் அப்படியே வெளில போய் சாப்பிடுவோம் அப்படி சொல்லலாம். ஸோ பசங்களா இருந்தா சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் அப்படியே வெளில போவோம். இல்லை சாட்டர்டே சண்டே வந்தா எங்க அம்மா அப்பா அப்படியே எங்க தாத்தா பாட்டியை பார்க்க கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வழக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலியா பண்ணுவோம். ஸோ வி கோ டு த பீச் ஆன் த வீக்கெண்ட்ஸ், வி வாட்ச் மூவிஸ் ஆன் சண்டேஸ், வி ஈட் அவுட் சைட் ட்வைஸ் எ வீக், இல்லை வி ஈட் அவுட் சைட் ஆன் சண்டேஸ். இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஐ ஹேங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், வி விசிட் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ டெய்லி ரொட்டீன்ஸ் பத்தி பார்த்தோம். உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் பத்தி நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு உங்களால பேச முடியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலாவே பிகினர்ஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸாவே இதை கூட வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ்வலா நம்ம ஒரு வீடியோ பார்த்த உடனேயுமே அந்த வீடியோல என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி நம்மளால ஒரு 4-5 சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுதான்னு பார்க்கறதே ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான்.
பட் டெய்லி ரொட்டீனை பத்தி பேசுறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பெரும்பாலான இடங்கள்ல என்னுடைய டெய்லி ரொட்டீன் அப்படிதான் நம்ம வச்சு பேசியிருக்கோம். நம்ம இதுல ஹீ ஷீட் எல்லாம் வச்சு பேசுறதா இருந்தா நம்ம எஸ் சேர்த்துக்கணும், அதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அப்போ வந்து நீங்க உங்க அம்மாவோட டெய்லி ரொட்டீன் பத்தியோ இல்ல உங்க ஒய்ஃபோட டெய்லி ரொட்டீன் இல்ல உன்னோட சிஸ்டர் பிரதர் யாரோட டெய்லி ரொட்டீனை பத்தி கூட இன்னொரு நாள் நீங்க பேசி பழகலாம். ஏன்னா ஒரே மாதிரி பேசி பழக முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரியும் நீங்க பேசி பழகலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.